நாள் தான் நம்மளும் தொட்டிக்குள்ளேயே மீனை வளர்க்குறது. அதனால் நம்ம வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாசலுக்கு முன்னாடி ஒரு குழியை தோண்டியாச்சு. அந்த குழியை மம்பட்டி வச்சு நல்லாவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து செவ்வக மாதிரி ஒரு ஷேப்பில் ரெடி பண்ணுறதுக்காக செஞ்சிட்ருக்கோம். எப்படி ஒரு 200 லிட்டர் தண்ணியை பிடிக்கும். ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த குழியை வெட்டி முடித்தோம். அதுக்கப்புறம் எம்சாண்டுன்னு சொல்லுவாங்க மண், அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சிமெண்ட்டு கொஞ்சம் வாங்கி அந்த எம்சாண்டையும் மண்ணையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். கலந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கணும். ஒரேடியாக ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சிமெண்ட்டை குழப்பிக்கணும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளரை வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணக்கூடாது நீங்கள். ஏன்னா அது வந்து அடியில் காங்கிரீட் போடாமல் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஓரமாக அந்த செங்கக்கல் வைக்கிற இடத்துல மட்டும் ஒரு ஓரமாக போட்டுட்டு செங்கக்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவில் சிமெண்ட்டு போட்டுக்கலாம். அதனால் என்ன பண்ணோம்னா ஓரத்தில் மட்டும் சிமெண்ட்டை போட்டு ஒரு கல்லாக உள்ளர வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக ஒரு லேயருக்கான செங்கக்கல் வச்சாச்சு. ஃபஸ்ட் லேயர் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயரை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே மறுபடியும் சிமெண்ட்டை போட்டு குழியெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயரையும் வச்சு அதுக்குள்ளேயும் அந்த 2 செங்கலுக்கு நடுவில் இருக்க கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளேயும் நம்ம சிமெண்ட்டை போட்டு அடைச்சி 2 லேயரை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 2 லேயர் ரெடி பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட்டை எடுத்து கலக்கி அந்த அவுட் சைடில் இருக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் கேப்பு, அதுக்குள்ளே ஊற்றி விட்டுறணும். அப்போ தான் அது பிடிச்சிக்கும். அவுட் சைட்லேயே நல்லா இருந்தால் தான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெளியில் போகாது. இல்லைன்னா மண் இருக என்ன ஆகும்னா அவுட் சைடில் அந்த செங்கக்கல் உடஞ்சி தொட்டிக்கல் விழுந்துடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா அவுட் சைட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் சிமெண்ட்டு போட்டு அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2ஆவது லேயர் வச்சுட்டோம். இது வந்து இப்படியே வச்சுருந்தோம்னா மழை பெய்யும் போது தண்ணி உள்ளே வந்துடும். ஸோ அடுத்து லாஸ்ட் லேயர் 3ஆவது லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரைக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ தரைக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு ஹைட்டாக இருக்க மாதிரி வச்சுருக்கோம். அப்போ தான் மழை பெஞ்சால் தண்ணி வந்து குழிகளை ஊற்றாது. அதுக்காக கொஞ்சம் 2 இன்ச்சு ஹைட்டில் 3ஆவது லேயர் வச்சுட்டு அதுலேயும் இதே மாதிரி சிமெண்ட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ளரையும் நாங்கள் சிமெண்ட்டை போட்டு வச்சுவிட்டாங்க. பயிலுவை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் இங்கே வச்சு முடிச்சிட்டானுங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இறங்குது. ஏன் இறங்குதுன்னா இதுக்கு மேலே இன்னொரு வேலை ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. அதுதான் அந்த சிமெண்ட்டு பால் கலவை. இது என்ன பண்ணணும்னா வெறும் சிமெண்ட்டை மட்டும் எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலே லேயராக ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த சிமெண்ட்டு அந்த தண்ணி உறிஞ்சாமல் இருக்கும். இது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பரப்பி நல்லா ஊற்றி விட்டாச்சு. இதுக்கு பேர் தான் சிமெண்ட்டு பால் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் சிமெண்ட்டை மட்டும் ஊற்றி தொட்டி ஃபுல்லாக நாங்கள் பரப்பி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ஸ்டோனும் வாங்கியிருக்கோம். அதையும் உள்ளே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 2 நாள் நாங்கள் அப்படியே காய விட்டுட்டோம். 2 நாள் காய விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தண்ணியை உள்ளர விட்டோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியை விட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி வந்து அந்த சிமெண்ட்டில் ஏதாவது சிமெண்ட்லாம் வெளியில் வரும். அந்த சிமெண்ட்டை அந்த தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் வாட்டரை உள்ளே அனுப்பிட்டு நம்ம வாங்கின ஒயிட் ஸ்டோனை பார்த்திங்கன்னா உள்ளார 1 by 1 அடிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே அவ்வளோ ஸ்டோன் வாங்காதனால ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டோனும் இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு எனக்கு யோசனை வந்துச்சு. அது அப்புறம் பிளான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. என்ன பண்ணுறது, இவ்வளோ கல் தான் நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட மிஸ்டர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கும். ப்ளூ மெடிசன் எல்லா கடையிலையும் இருக்கும். ஏன்னா மிஸ்டர் ப்ளூன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிராண்டடாக வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3-4 சொட்டு விட்டுக்கிட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு 150 லிட்டர் தண்ணி இருக்கும். அதனால் 3 சொட்டு விட்டாச்சு, 4 சொட்டும் விடலாம். அதுக்கப்புறம் ஆக்வா கிளீனர்னு சொல்லிட்டு இந்த ஒன்று இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னா பாக்டீரியா, அதாவது குட் பாக்டீரியா உருவாகும். இது வந்து ஒரு 50 லிட்டருக்கு ஒரு மூடி ஊற்றுங்க. 150 லிட்டருக்கு 3 மூடி தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதில் மீன் செட் ஆகிறதுக்காண்டி என்னோடய மீன் எல்லாத்தையும் கொண்டாந்து இதில் வச்சுட்டேன். நான் இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் இந்த மீன். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நான் தொட்டிக்குள்ளேயே செட் பண்ண விடலை. இந்த டப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 குட்டி போட்டுருச்சு. அந்த 7-8 குட்டியையும் நான் எடுத்து இன்னொரு டப்பாக்குள்ளே போட்டு தனியாக வச்சுட்டேன். இதுதான் அந்த குட்டி. 7 குட்டி போட்டுருச்சு. அதுக்குள்ளேயும்
இந்த ரெண்டுமே செட் ஆகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம அந்த சைடு என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் கேன்லாம் கிடந்துச்சு பக்கத்தில், அதெல்லாம் பசங்களை வச்சு எடுக்க சொல்லிட்டு அதை பாதியாக அறுத்து அதில் மண் நிரப்பிட்டோம். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வச்சுருக்கோம். அதை வந்து பொறுமையாக உள்ளர வைக்கணும், இல்லைனா மண் குமங்கி எல்லாம் வெளியில் வந்துடும். வெறும் மண் மட்டும் அதில் வச்சுருந்தா போதாது, அதில் கொஞ்சம் பிளான்ட்டும் வைக்கணும். அதனால் நம்ம நிறையா பிளான்ட்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம தண்ணிக்குள்ளே வளர்கிற மாதிரி, அதெல்லாம் போயிட்டு நம்மளோட நிறையா ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, எல்லா பிளான்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளர வச்சு ரெடி பண்ணியாச்சு. நைட் ஆகி போயிடுச்சு வேறு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்புக்கல் போட்டால் மீனுக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதுக்கு ஏதாவது ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருந்திருக்கும், தண்ணியும் கெடாமல் பார்த்துக்கும். அதனால் கல் உப்பு மட்டும் போடணும், நைஸ் உப்பு போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் எடுத்து விடலாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் அது மறுபடியும் இன்னும் 2-3 குட்டியை போட்டுருச்சு. சரி நம்ம மீன் எடுத்து விட்டுலாம் சொல்லிட்டு மொத்தமாக 11 மீன் இருக்கும், அதில் 2 எடுத்து விட்டாச்சு. 3ஆவது மீனையும் எடுத்து விட்டாச்சு. அது போகும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வேறு லெவலில் ஃபீல் ஆகும். ஒரு 5 4 9 மீனையும் விட்டாச்சு. இன்னும் ஒரு 2 மீன் தான். அதை எடுத்து விட்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டிலே இன்னொரு குட்டி வந்து ஒடியாந்துட்டாப்புல. அந்த குட்டியை எடுத்து நம்ம மேலே பிரித்து வச்சாச்சு. ஏன்னா அந்த குட்டியை இது சாப்பிட்ரும் இப்போ விட்டோம்னா. அதனால் மீதி இந்த 2 மீனையும் எடுத்து விட்டுட்டு இந்த குட்டி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனியாகவே வச்சுட்டேன். இப்போ உள்ளே விட்டோம்னா அது ஏதாவது பிடிச்சி தின்னு விட்டுச்சுன்னா பாவம், அது எதுக்கு விட்டுக்கிட்டு. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த தொட்டிக்குள்ளே விடுற குட்டியெல்லாம் நான் வெளியில் எடுக்க போகிறதில்ல, அது அதுக்குள்ளேயே சர்வே ஆகும். அதுக்காக தான் நம்ம ஸ்டோனு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இப்போ புதுசாக விட்டதுனால எந்த மீனுமே உள்ளர போகாது. ஏன் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு அதுக்கு பத்தாது, புது தண்ணி செட் ஆகணும், அது மாதிரி நிறையா இருக்குது. அதனால் அது எல்லாமே மேலேயே சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நைட்டு விட்டதுனால, நைட்டு கொஞ்சம் எடுத்ததுனால அந்தளவுக்கு கிளியராக இருக்காது, தண்ணியும் அந்தளவுக்கு கண்ணாடி மாதிரி வந்திருக்காது. இப்போ தான் தண்ணி விட்டு அதில் உப்புக்கல் நம்ம மருந்தெல்லாம் ஊற்றுனதுனால ஒரு மாதிரி கொமங்கலாக தான் இருக்கும். இதை மார்னிங்கில் பார்த்தோம்னா கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. ஒரு ஃபஸ்ட் நாள் காலையில், அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே தெளிஞ்சிருக்குது. அதில் பாதாம் லீஃப்லாம் போட்டு பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி பாதாம் லீஃப் போட்டிருக்கோம், கொஞ்சம் ஃபாக்ஸில் போட்டிருக்கோம். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபுட்டு போட்டோன்னே நல்லாவே எடுத்துச்சு, ஒரே நாள்லேயே ஃபுட்டு எடுத்துச்சு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சரி இதில் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு சைடில் பார்த்திங்கன்னா கயிறு கட்டி அங்கே வாட்டர் கேனுக்குள்ளே சக்கரவள்ளி கிழங்கையும் வச்சாச்சு. அதுவும் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இதுதான் 2-3 நாளைக்கு அப்புறம் வந்த தண்ணியோட லெவல். பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி பளீர்னு இருக்கும். இதே மாதிரி நிறையா ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.